ॐ सर्वस्य बुद्धिरूपेण जनस्य हृदि संस्थिते स्वर्गापवर्गदे देवी नारायणि नमोऽस्तुते कलाकाष्ठादिरूपेण परिणामप्रदायिनी विश्वस्योपरदौ शक्ते नारायणि नमोऽस्तुते सर्वमङ्गलमाङ्गल्ये शिवे सर्वार्थसाधिके शरण्ये त्र्यम्बके गौरी नारायणि नमोऽस्तुते सृष्टिस्थितिविनाशानां शक्तिभूते सनातनी गुणाश्रये गुणमये नारायणि नमोऽस्तुते शरणागतदीनार्तपरित्राणपरायणे सर्वस्यार्तिहरे देवी नारायणि नमोऽस्तुते सर्वस्वरूपे सर्वेशे सर्वशक्तिसमन्विते भयेभ्यस्त्राहि नो देवी दुर्गे देवी நமோஸ்துதே. அபிராமி அந்தாதியோடைய பாடல்களை பார்த்துன்னு வந்ததில் இது 2வது ரெக்கார்டிங். எந்த ஸ்லோகத்தையுமே மனம் ஒன்றி அந்த தெய்வத்தை மனசார வேண்டின்னு சொன்னால் நல்ல பலன்கள் கிடைக்கும். ஆனால் அப்படி சஞ்சல சுபாவம் உடைய மனசை கட்டி போட முடியாமல் அவஸ்தப்படுற நிலையில் ஏதோ நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு இந்த ஸ்லோகத்தை கேட்டாலும் படித்தாலுமே நமக்கு மிகுந்த ஆனந்தத்தையும் அம்பாளோடைய அனுகிரகத்தையும் வாங்கி தரக்கூடியது. எல்லா ஸ்லோகத்துக்கும் ஒரு கதி உண்டு, அதோட ஒரு தாளம், ஒரு ஸ்பீடு. அபிராமி அந்தாதியை பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்படி தோணும்னு கேட்டா, எல்லா பாட்டும் ஒரே மீட்டர்ல இருந்தா கூட பொன்னியின் செல்வன் எழுதும் போது கல்கி சொல்லியிருப்பார், காவேரி ஒவ்வொரு இடங்கள்ல ஒவ்வொரு கதியில போறா அப்படின்னு. கொஞ்சம் தாழ்ந்த இடங்கள்ல வேகமா ஓடி விழுந்தும் வளைஞ்சும் நலிஞ்சும், சில இடங்கள்ல ரொம்ப மொள்ள கதியில ராஜகம்பீரமா ஓடியும் இந்த மாதிரி எல்லாம் போறா, சில இடங்கள்ல வேகமா அடிச்சுட்டு போறா அப்படின்லாம் எழுதியிருப்பார். அதே மாதிரி அபிராமி அந்தாதி சொல்லும்போது ஒவ்வொரு பாடலும் ஒவ்வொரு கதியில போற மாதிரி எனக்கு தோணும். எனக்கு உன்னுடைய தியானம் வேணும், உன் திருவடி என் கருத்துல நிலைத்திருக்கட்டும்லாம் சொல்லும் போது கொஞ்சம் மொள்ளவும், அம்பாளுடைய பராக்கிரமத்தையும் பெருமையும் சொல்லும் போது கொஞ்சம் வேகமாகவும், உன்னை விட்டா எனக்கு வேற கதி கிடையாது, என்கிட்ட அஞ்சல்னு சொல்லி அபயமளித்து காப்பாத்துன்னு சொல்லும் போது உருகி போய் மொள்ளவும், நாமாவளிகளா தொடர்ந்து அடிக்கின்றே அம்பாளோட பேரை சொல்லிண்டே போகும்போது ஜிலு ஜிலுன்னு வேகமாகவும் ஓடுற மாதிரி தோணும். நம்ம கருத்து அம்பாள் கிட்ட நிலைத்திருக்காம இந்த ஸ்லோகத்தை சொன்னா கூட இந்த ஸ்லோகம் அமைந்த விதத்திலேயே நமக்கு பரிபூர்ணமான ஆனந்தத்தை தரக்கூடியதுன்னு சொல்றதுக்காக வந்தேன். போன ரெக்கார்டிங்ல கணபதி காப்பு பாடலையும் முதல் 10 பாடல்களையும் சொல்லியிருந்தேன். இனி மேற்கொண்டு அபிராமி அந்தாதியுடைய 11வது பாடலை பார்க்கலாம். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள் மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியது. இந்த பாட்டோட பொருளை 2 பகுதியா பார்க்கலாம். முதல்ல ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய் வானந்தமான வடிவுடையாள். ஆனந்தம்ங்கிற வார்த்தைக்கு சந்தோஷம்னு அர்த்தம் இல்லை. ஆனந்தம் நமக்கு இயற்கையானது, ஸ்வபாவமாவே இருக்கக்கூடியது, எந்த ஒரு சம்சார விஷயத்தினாலையும் வர முடியாதது. வெளி வியாபாரங்களை விட்ட ஆத்மாவோடு 2 கலந்த ஒரு ஞானியாலேயே அனுபவிக்க கூடியது. சந்தோஷம் இன்பம்ங்கிறதெல்லாம் இன்னைக்கு வரும் நாளைக்கு போயிடும். அப்படி இல்லாம நம்மளுடைய நிஜ ஸ்வரூபத்தோட சுபாவமாவே இருக்கக்கூடிய சாந்தி தான் ஆனந்தம். அப்படி தன்னால உணரப்படுற என்றும் அழியாத ஆனந்தமாகவே இருப்பவள் அபிராமி அன்னை. இந்த ஆனந்தத்தை அனுபவிக்கணும்னா ஒருவர் ஆத்ம சாதனை செய்து ஆத்ம ஞானம் பெறணும்னு சொன்னேன். அந்த ஆத்ம ஞானமாகவும் இருக்கிறவள் அவள்தான். ஆனந்தமாய் என் அறிவாய் நிறைந்த அமுதமாய், இப்படி தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானிக்கு கரையில்லாத அமிர்தக்கடலான மோட்ச நிலை சித்திக்கிறது. அப்படி ரொம்பி தழும்பி இருக்கிற அமிர்த கடல் அவள்தான். வானந்தமான வடிவுடையாள். நிலம், நீர், காற்று, நெருப்பு, ஆகாயம் முதலிய எல்லா பஞ்சபூதமாவும் இருக்கக்கூடியவள் அவள்தான்ங்கிறது ஒரு அர்த்தம். அபிராமி பட்டருக்கு கீழேந்து மேல வேற ஒண்ணுமே தெரியல, அம்பாள் மட்டும்தான் தெரியறாங்கிறது இன்னொரு அர்த்தம். இப்படி பேரானந்தமாகவும் ஞானமாகவும் நிறைந்த அமிர்த கடலாகவும் எல்லா இடத்துலையும் நீக்கமர நிறைந்துள்ள பஞ்சபூதங்களாகவும் இருக்கக்கூடிய அபிராமி அம்பாளுடைய திருவடி எங்க இருக்கு? மறை 4னுக்கும் தான் அந்தமான சரணாரவிந்தம் தவள நிற கானம் தம் ஆடரங்கம் எம்பிரான் முடிக்கண்ணியது. 4 வேதங்களும் ஒன்னுத்த சுட்டி காமிக்கிறது. அது எதை காட்டுறதுன்னா அம்பாளுடைய திருவடி தாமரைகளை காட்டுறது.
அந்த திருவடி தாமரை எங்க இருக்கு தெரியுமா? எங்கள் எம்பிரான் இருக்காரே, வெள்ளையா சாம்பல் படர்ந்த மயானத்தை தன்னுடைய ஆடல் அரங்கமா மாத்திண்டு அங்க நின்று டான்ஸ் ஆடின்னு இருக்காரு. அந்த எம்பிரான் அவரோட திருமுடியில அணியப்பட்ட மாலையா இருக்கு அம்பாளுடைய திருவடி. உடனே எல்லாரும் ஆரம்பிப்பா, ஐயோ அம்பாளுடைய திருவடி சுவாமி தலையில இருக்கலாமா? இத பத்தி பெரியவா கூட நிறைய சொல்லியிருக்கா. இந்த மாதிரி இருக்கிறத படிச்சா கேட்டா நமக்கு சுவாமியோடைய அன்பு எவ்வளோ பெருசு, அவர் எப்படிப்பட்ட கருணாமூர்த்தி, எப்படிப்பட்ட தயாளு பக்தவத்சலன்கிறது நம்மளுக்கு கொஞ்சமாவது ஃபீல் ஆகும். ரொம்ப நிறைய பெரியவர்கள்லாம் இப்படி அம்பாளோட திருவடி சுவாமி தலையில இருக்கா மாதிரி பாடியிருக்கா. ராதையோட திருவடி கிருஷ்ணரோட தலையில இருக்கும்னும், வள்ளி குரத்தியோட திருவடி சுவாமி முருகனோட தலையில இருக்கும்னும் பாடியிருக்கா. திணியான மனோசிலை மீதுன தாள் அணியார் அரவிந்த மரும்புமதோ பணியா என வள்ளி பதம் பணியும் தனியா அதிமோக தயாபரனே. காளை குமரேசன் எனக் கருதி தாளை பணிய தவம் எய்தியவா பாளை குழல் வள்ளி பதம் பணியும் வேளை சுரபூபதி மேருவையே. இப்படியெல்லாம் அருணகிரிநாதர் புரத்தியான வள்ளியோட திருவடியில போய் சுவாமி விழறார் அப்படின்னு திருப்பி திருப்பி பாடியிருக்கா. ஐம்புலன்களை சகோதரர்களாக கொண்ட வேற வெளி வியாபாரங்களான காக்கை குருவிகள் தன்னுடைய ஆத்ம சாதனையை தொந்தரவு பண்ணாம திணைப்புணத்தை காத்த வள்ளியோடைய திருவடியில சுவாமி சரணம். ஜீவாத்மா ஒரு அடி எடுத்து வச்சா பரமாத்மா அதனுடைய காலடி எடுத்து தன் தலையில வச்சுக்கிற அளவுக்கு ஓடி வராராம். இல்லைவாழ் அந்தனர்த்தம் அடியார்க்கும் அடியேன்னு அடி எடுத்து கொடுத்ததே சுவாமி தான். அப்படிப்பட்ட கருணாமூர்த்தி பக்த பராதீனன் சுவாமி அப்படின்னு பெரியவா சொல்லியிருக்கா. இந்த மாதிரி வர வரிகள் எல்லாம் ஜீவாத்ம பரமாத்ம தத்துவங்களை விளக்கி சுவாமி எவ்வளவு தழைஞ்சு போறார் தன்னுடைய பக்தர்களுக்காகங்கிறத காட்டும் அப்படின்னு சொல்லியிருக்கா. பெரியவா யதோத்காரி சுவாமியை பத்தி சொல்லிட்டு வரும்போது ஆழ்வார் வாய் மூலியமா, கணிகண்ணன் ஊரை விட்டு போகாததுனால நானும் ஊரை விட்டு போக மாட்டேன், இந்த ராஜாவோ ஜனங்களோ எங்களை இனிமே தொந்தரவு பண்ண மாட்டா, ஆகையினால் நீயும் இனிமேல் உன் சேஷ பரியங்கத்தை விரித்து கொண்டு நிம்மதியாக படுத்துக்கொள்ளலாம். ஐயோ பாவம், உன்னை பார்த்தால் பரிதாபமாக இருக்கிறது. பெருமாளாகப்பட்ட நீ இந்த சின்ன ஆள் என்ன சொல்லுவேனோ பண்ணுவேனோ என்று சேஷசயனத்தை சுருட்டி வைத்து கொண்ட கையோடையே இன்னும் நின்று கொண்டிருக்கிறாயே, அதை விரித்து கொள்ளப்பா அப்படின்னு சொன்னதா சொல்லியிருப்பா. படிக்கிறதே சுவாமியோடைய கரையில்லாத கருணையும் அன்பும் அந்த பெரியவா ரசனையோட சொல்றத கேட்கறதுக்கு நம்ம மனசு அப்படியே சுவாமியோட திருவடியில கொண்டு போய் சேர்க்கும். இப்படி பக்தர்களுக்காக அவ சொல்ற எல்லாத்தையும் கேட்டுண்டு அவளை தலைமையில தூக்கி வச்சுட்டு ஆடுற சுவாமி, அவர் எப்படிப்பட்ட கருணாமூர்த்திங்கிறத காட்டுறது இந்த மாதிரி வரிகள்னு தான் பெரியவா எப்பவும் சொல்லுவா. மாத்திரம் இல்லாம அம்பாளையே சக்தி பராசக்தி அப்படின்னு தான் சொல்றது உண்டு. பெரியவா வார்த்தைப்படியே எந்த தேவதையானாலும் அதன் சக்தியெல்லாம் எவள் ஒருத்தியின் அம்சலேசம் தானோ அப்பேற்பட்ட பராசக்தி சுவாமியிலே பாதியானவள். தலை மேல தூக்கி வச்சுட்டு சுவாமி கூத்தாடுறதுல எந்த ஆச்சரியமும் இல்லை. இந்த இடத்துல பாகவதத்துல வர விருத்திராசுரனுடைய கதையை ஒரு நிமிஷம் ஞாபகப்படுத்திக்கணும். விருத்திராசுரன் இந்திர சத்ரு, இந்திரனை கொல்றதுக்குன்னே உருவாக்கப்பட்டவன். அவனை விட்டா நிச்சயமா இந்திரனை அழிச்சுடுவான். ஆனா அவனை லேசில் வதம் பண்ண முடியல. கடைசியில இந்திரன் அவனோட போராடி சண்டை போட்டு வதம் பண்றதுக்கு முன்னாடியும் வதம் பண்ணும் போதும் அவன் விருத்திராசுரன் இந்திரனுக்கு ஆத்மோபதேசம் பண்றான். இப்படிப்பட்ட பயங்கரமான அசுரனுக்கு எப்படி ஆத்ம ஞானம் வந்தது அப்படிங்கிற பேக் ஸ்டோரியும் பாகவதமே சொல்றது. இதுக்கு முன்னாடி ஜென்மத்துல விருத்திராசுரன் சித்திரகேதுன்னு ஒரு ராஜாவா இருந்து குழந்தை இல்லாம இருந்து அப்புறம் ரொம்ப தபஸ் பண்ணி ஒரு குழந்தை பிறந்து அந்த குழந்தை இறந்து போயிடும். அது போன உடனே தாங்க முடியாத துக்கத்துக்கு போயிடுவான். அவனோட கிரீஃபுக்கு அவ்வளோ வீரியம் இருந்ததுனால நாரதரே அங்கிரச மகிழ்ச்சியை கூட்டிட்டு நேர்ல வந்து அவனுக்கு ஆத்மோபதேசம் பண்றதுக்கு. இப்படி உபதேசம் பண்ணப்பட்ட சித்திரகேது மிகுந்த யோக சாதனையெல்லாம் பண்ணி உயர்ந்த உலகங்கள்ல சஞ்சாரம் பண்ணக்கூடிய ஒரு கந்தர்வன் மாதிரி ஆயிடுவான். இப்படி எல்லா இடங்கள்லயும் சஞ்சாரம் பண்ணி போயின்னு இருக்கும்போது ஒரு இடத்துல சித்தசாரணர்கள்லாம் புடைசூழ உட்காந்து தபஸ் பண்ணிட்டு இருக்கிற பார்வதி பரமேஸ்வரால பார்ப்பான். அப்படி ஒரு பேரு கிடைச்சா வினயத்தோட நமஸ்காரம் பண்ணத்தானே வேணும். தனக்கு கிடைச்ச உபதேசங்கள்னாலையும் தனக்கு கிடைச்ச சக்திகள்னாலையும் கர்வம் மேலிட்டு செய்யக்கூடாத அபச்சாரம் ஒன்று பண்ணுவான். பரமேஸ்வரன் தபஸ்ல இருக்கார். அவருடைய மடியில அம்பாள் ஏறி உக்காந்துட்டு இருக்கா. தானுவான சுவாமி ஒரு கையால அம்பாளை அணைச்சபடி அசையாத நிஷ்டையில இருந்துட்டு இருக்கார். இப்பட்ட கண்கொள்ளா காட்சியை பார்க்க கிடைச்ச சித்தச்சாரணர்கள்லாம்
அதை அப்படியே பார்த்துட்டே அவளும் தபோ நிஷ்டையில் இருந்துட்டு இருக்கா அமைதியா. இந்த சித்திரகேது பெருசா சிரிக்க ஆரம்பிச்சான். இந்த பரமேஸ்வரன் லோகத்துக்கெல்லாம் குருன்னு சொல்றா, எப்பவும் தபோ நிஷ்டையிலேயே இருக்கான்னு சொல்றா. அவர் போய் இப்படி யோகிகளும் முனிவர்களும் சூழ்ந்து உக்காந்து தபஸ் பண்ற இடத்துல போய் தன்னுடைய மனைவிய மடியில் எடுத்து வச்சுட்டு இருக்காரு பாரு. எல்லா ஞானத்திலையும் குறைஞ்சவான்னு சொல்லப்படக்கூடிய மனுஷா கூட இப்படி செய்ய மாட்டாளே. அவ கூட வைஃப மடியில வச்சுக்கணும்னா ரூம்குள்ள போய் கதவை சாத்தின்னு தானே வச்சுப்பா. இவர் இப்படி பப்ளிக்கா வச்சுட்டு இருக்காரு. இப்படி துளி கூட நாணம் இல்லாம வைஃப தலைமையில தூக்கிண்டு ஆடுறாரு அப்படின்லாம் சொல்லிட்டு பயங்கரமா சிரிக்க ஆரம்பிச்சான். பரமேஸ்வரன் மௌனமா சிரிச்சுட்டு பேசாம இருந்துட்டார். சுவாமியே இப்படி இருக்கிறதுனால மற்ற சித்தச்சாரணர்கள் முனிவர்கள் எல்லாரும் அமைதியா அவளோட நிஷ்டையில தொடர்ந்து இருந்தா. அம்பாள் பார்த்தா, வாடாப்பா வா, நீ ஒருத்தந்தான் பாக்கி, நீ ஒருத்தந்தான் இன்னும் சொல்லலை. எங்கள் ஆத்துக்காரோட நான் எப்படி எப்படிலாம் இருக்கலான்னு நீ ஒருத்தந்தான் எனக்கு டிக்டேட் பண்ணல, அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன்னு கோவமாயிட்டா. நீ எப்போ இந்த பிரபஞ்சத்துக்கெல்லாம் பெரிய மாஸ்டர் ஆன? தெரியவே தெரியாதே, நீ பெரிய ஆள் போல இருக்கு. எந்த சுவாமியோட திருவடிகளை சதா நினைச்சு எல்லா முனிவர்களும் தபஸ் பண்றாளோ அவரையே கேலி பேசி எது சரி எது தப்புன்னு நீ அவருக்கு சொல்லித்தர மாதிரியான கர்வம் உனக்கு வளர்ந்துருக்கு. அதனால நீ என்ன பண்ற, போய் பயங்கரமான அசுரப்பிறப்பெடு அப்படின்னு சாபம் கொடுத்தா. இப்படி அம்பாளால சபிக்கப்பட்ட சித்திரகேது தான் பின்னாடி பயங்கரமான விருத்திராசுரனா பிறக்கிறான். இது எதுக்கு சொல்றேன்னா, நாம கற்றது கைமண் அளவு கல்லாதது உலகளவுங்கிற ஒரு வினயத்தோட நம்ம சுவாமியோட ஸ்லோகங்களை படிக்கணும். என்ன சுவாமி அம்பாளோட திருவடியை தலையில வச்சுட்டு இருக்காராமே அப்படிங்கிற மாதிரியான நெகட்டிவ் எண்ணங்கள் வரப்படாது. குமரகுருபரர் சொற்கும் பொருட்கும் உயிராம் மெய்ஞானத்தின் தோற்றமென்ன நிற்கின்ற நின்னே நினைப்பவர் யாருன்னு சொல்லியிருக்கார். இப்படிப்பட்ட மகான்களோட சொல்லுக்கும் அதன் பொருளுக்கும் உயிரா இருக்கக்கூடிய மெய்ஞானமா பின்னாடி அம்பாள் தான் இருக்கா. அதை எப்பவும் ஞாபகம் வச்சுண்டு வினயத்தோடையும் பக்தியோடையும் இந்த கிரந்தத்தை படிக்கணும். சுருக்கமா பொருள் சொல்றேன்னு சொல்லிட்டு ஒரு பாட்டுக்கே ரொம்ப நாள் எடுத்திருந்ததுக்காக மன்னிக்கும்படி கேட்டுண்டு அடுத்த பாடலுக்கு போறேன். கண்ணியது உன் புகழ் கற்பதுன் நாமம் கசிந்து பக்தி பண்ணியது உன் இரு பதாம்புயத்தில் பகலிரவா நன்னியது உன்னை நயந்தோர் அவயத்து நான் முன் செய்த புண்ணியம் ஏதன் நம்மே புவி ஏழையும் பூத்தவளே. நம்மளுடைய சினிமா, சீரியல், ஷாப்பிங், ஃபோன், சோஷியல் மீடியா, இதுக்கு இடையில நம்ம அப்பப்போ பண்ணுற நமஸ்காரமும் கோயிலை சுற்றி வரதும் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு ஏதோ கொடுத்து வச்சதை திருப்பி கேட்குற மாதிரி உனக்கு நான் நமஸ்காரம் பண்ணேனே என்னை நீ காப்பாத்துன்னு சொல்லி சுவாமியை வேண்டிக்கிற நம்மளுக்கும் அபிராமைப்பட்டருக்கும் இந்த பாட்டு தான் வித்தியாசம். இந்த பாட்டுக்கு சிமிலரா ஆதிசங்கராச்சாரியாளோட சுப்பிரமணிய புஜங்கத்தில் ஒரு பாட்டு வரும். திருஷி ஸ்கந்தமூர்த்தி ஸ்ருதௌ ஸ்கந்த கீர்த்தி முகே மே பவித்ரம் சதாதச்சரித்திரம் கரே தஸ்ய கிருத்தியம் வபுஸ்தஸ்ய பிருத்தியம் குஹே சந்துலீனா மமாசேஷ பாவான். ஸ்கந்தா, எப்பவும் உன்னையே தான் பார்க்குறேன், உன்னுடைய பெருமைகளையே கேட்குறேன். என் வாயால் பண்ணுறது எல்லாமே உன்னுடைய ஸ்துதி தான். நான் செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாமே என் கையால் செய்யறதெல்லாம் உன்னுடைய காரியங்கள் தான். எப்பவும் உன்னுடைய புண்ணிய சரித்திரங்களையே பாடின்னு இருக்கேன்னு பல விதமாக சுவாமியை ஸ்துதி பண்ணுறார். அபிராமி பட்டரும் அபிராமியை பார்த்து இதே தான் சொல்கிறார். 7 உலகங்களையும் பெற்ற தாயே, என்னுடைய மனதால் நான் எப்பவும் கருதுவது உன்னுடைய புகழைத்தான். நான் கற்பது உன் திருநாமம் மட்டுமே. மனம் கசிந்து பக்தி பண்ணுவது உன்னுடைய இரு பாத தாமரைகளையே தான். இரவோ பகலோ என்ன காலமானாலும் நான் விரும்பி சேருவது உன்னுடைய பக்தர்களுடைய சத்சங்கத்துல மட்டும்தான். இப்படியெல்லாம் சொல்லிகிட்டே இதெல்லாம் எனக்கு நீ தந்திருக்கியே, இது பெற அளவுக்கு எனக்கு என்ன புண்ணியம் நான் பண்ணியிருக்கேன், இது அடையறதுக்கு எனக்கு என்ன தகுதி இருக்கு அப்படின்னு கேட்குறாரு. ஒரு காரணமும் இல்லாம ஒரு பிறர்க்கரும் பேரு கிடைச்சுடுத்தே எனக்கு அப்படின்னு சந்தோஷப்படுறாரு. அடுத்த பாட்டுக்கு போலாம். பூத்தவளே புவனம் 14 பூத்த வண்ணம் காத்தவளே பின் கறந்தவளே கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுர்ந்தற்கிளையவளே மாத்தவளே உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. சிருஷ்டிகர்த்ரி பிரம்மரூபா கோப்த்ரி கோவிந்த ரூபிணி சம்ஹாரிணி ருத்ரரூபான்னு லலிதா சஹஸ்ரநாமத்தில் வரதையெல்லாம் அபிராமி பட்டர் சொல்றார். இந்த 14 புவனங்களையும் பெற்றெடுத்த தாயே, அப்படி தான் பெற்றெடுத்த உலகங்களையெல்லாம் ரட்சணம் பண்றவளே, அப்படி உன்னால ரட்சணம் பண்ணப்பட்ட லோகங்களையெல்லாம் உனக்குள்ளேயே மறைச்சுண்டு சம்ஹாரம் பண்ற தாயே, இப்படி பிரம்மா விஷ்ணு சிவஸ்வரூபிணியா இருக்கிற அம்பாளை பத்தி அடுத்த 2 வரியில பயங்கர வார்த்தை விளையாட்டோட ரொம்ப அழகா ஒன்று சொல்றார். கரை கண்டனுக்கு மூத்தவளே என்றும் மூவா முகுந்தற்கு இளையவளே. இதுக்கு சாதாரணமா எல்லாரும் சொல்ற எக்ஸ்பிளனேஷன், எல்லா சிருஷ்டிக்கும் முன்னாடி ஆதி காலத்துல
ஒரே சக்தி, ஒரே பராசக்தி தான் இருந்தது. அதுவே தான் பிரம்மா விஷ்ணு சிவன் ஆகிய 3 தேவர்களையும் சிருஷ்டி ஸ்திதி சம்ஹாரம் பண்றதுக்காக படைத்தது அப்படின்னு சொல்றது வழக்கம். இந்த காரணத்தினால கரை கண்டனான சிவனுக்கும் மூத்தவளே அப்படின்னு அபிராமி பட்டர் சொல்றாருன்னு சொல்றது வழக்கம். ஆனா இதுல அபிராமி பட்டர் ரொம்ப அழகான ஒரு வார்த்தை விளையாட்டு பண்ணியிருக்கார். அது என்னன்னு கேட்டா, கரை கண்டனுக்கு மூத்தவளே அப்படிங்கிறத எப்படி எடுத்துக்கலாம்னா, கரை கண்டனான பரமேஸ்வரனோட இணையறதுக்காக வேண்டி வளர்ந்தவளே. மூத்தது அப்படிங்கிற வார்த்தைக்கு வளர்வது, பெரிதாவது அப்படின்னும் அர்த்தம். சதி தேவியா இருந்த அம்பாள் இமவானுக்கு குழந்தையா பிறந்து பரமேஸ்வரனை அடையணும்னு அந்த பரமேஸ்வரனையே நோக்கி தவம் பண்ணி வளர்ந்தவள். சுந்தரேஸ்வர சுவாமியை அடையறதுக்காக மலையத்வஜ பாண்டியனுக்கு பிறந்து வளர்ந்தவள். இப்படியும் பொருள் எடுத்துக்கலாம். அடுத்தது, என்றும் மூவா முகுந்தர். பகவான் ஒருத்தர் தான் எல்லா காலத்திலயும் இருந்துட்டு இருக்கார். ஆனா அவருக்கு மட்டும் வயசே ஆகாது. இன்னைக்குமே இளமையா இருக்கக்கூடிய, என்னைக்கும் முதுமை வந்து அடையாத எங்கள் முகுந்தருக்கு இளைய தங்கையே. அவருக்கே வயசாகாதுன்னா அவரோட தங்கைக்கு வயசாகுமா? இப்படி என்றும் அழியாத கன்னிகை, என்றும் இளையவளா இருக்கக்கூடிய அம்பாளே, மாபெரும் தவத்தை உடையவளே, இப்பேற்பட்ட உன்னை விட்டுட்டு வேற யாரையாவது என்னால வணங்க முடியுமா அப்படின்னு கேட்கிறார். உன்னையன்றி மற்றோர் தெய்வம் வந்திப்பதே. அடுத்த பாட்டு. வந்திப்பவர் உன்னை வானவர் தானவர் ஆனவர்கள், சிந்திப்பவர் நற்திசைமுகர் நாரணர் சிந்தையுள்ளே, பந்திப்பவர் அழியா பரமானந்தர், பாரிலுன்னை சந்திப்பவர்களிதாம் எம்பிராட்டினின் தன்னழியே. அபிராமி பட்டருக்கு இன்னும் ஆச்சரியம் போகல. நீ எப்பேற்பட்டவள், எவ்வளவு பெருமைகளை உடையவள், உன்னுடைய அனுகிரகம் எப்படி எங்களுக்கு கிடைக்கிறது அப்படின்னு ஆச்சரியப்படுறார். உன்னை யாரெல்லாம் வேண்டிக்கிறா தெரியுமா? வானவர் தானவர் ஆகிய எல்லாரும் உன்னை வந்து தொழுதுண்டே இருக்கா. பிரம்மாவும் விஷ்ணுவுமே என்னைக்கும் உன்னை நினைச்சு தியானம் பண்ணிட்டு இருக்கா. அழியாத பரமானந்தரான எங்க பரமேஸ்வரன் ஹிருதயத்துல உன்னை கட்டி போட்டிருக்கார். இப்பேற்பட்ட பெரியவாலாம் வணங்கக்கூடிய நீ, இந்த சின்ன உலகத்துல வாழற சாதாரண ஜந்துக்களான நாங்க வந்து உன்னை கோவில்ல நமஸ்காரம் பண்ணி உன்னை தரிசனம் பண்ண மாத்திரத்துல எங்களுக்கு நீ அனுகிரகம் பண்றியே. பெரிய தேவாதி தேவர்களும் அசுரர்களும் தானவர்கள் எல்லாரும் உன்னுடைய அனுகிரகத்துக்காக தபஸ் இருக்காளே. அப்பேற்பட்ட உன்னுடைய அனுகிரகம் வெறும்ன தரிசனத்தினாலே எங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதே. ஒரு சின்ன பஞ்சாயத்து போர்டு பிரசிடென்ட்டா இருந்தா அவரை போய் பார்த்து நம்மளுடைய காரியங்களை சாதிச்சுக்கலாம். பெரிய பிரைம் மினிஸ்டரோ பிரசிடென்ட்டோவா இருந்தா அவரை போய் அப்படி ஈஸியா பார்த்துட முடியுமா? அவருடைய சகாயம் நம்ம நினைக்கிறதுக்கெல்லாம் கிடைச்சுடுமா? இந்த உதாகரணம் எல்லாமே ரொம்ப அல்பமான நம்ம உலகத்துக்குள்ள நம்ம காரியங்கள் செய்யறது எப்படிங்கிறத சொல்றது. இப்படிப்பட்ட சின்ன உலகத்திலேயே கொஞ்சம் முக்கியமா இருக்கப்பட்டவாளுடைய சகாயம் நம்மளுக்கு கிடைக்காம அவஸ்தப்படும் போது, கணக்கிட முடியாத உலகங்களை நிர்வாகம் பண்ற அம்பாள் யாரை நினைச்சு பிரம்மா விஷ்ணு சிவனெல்லாம் தபஸ் பண்றாளோ அவள், அப்பேற்பட்ட பராசக்தியுடைய அனுகிரகம் வெறும்ன தரிசனம் பண்றதுனால கிடைக்கிறது ஆச்சரியமா தானே இருக்கும். அடுத்த பாடல். தன்னளிக்கு என்று முன்னே பல கோடி தவங்கள் செய்வார், மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார், மதிவானவர்தம் விண்ணளிக்கும் செல்வமும் அழியா முக்தி வீடுமன்றோ, பண்ணளிக்கும் சொல் பரிமளையாமலை பைங்கிளியே. எல்லா ஜந்துக்களுக்கும் ஹிதத்தை செய்யக்கூடிய பண்ணாகிய ஸ்ருதி வேதம், அப்படிப்பட்ட வேதத்துக்கு பிறப்பிடமாயிருக்கிற ஞானத்தோட பரிமளம் வாசனை வீசக்கூடிய பைங்கிளியே, உன்னுடைய குளிர்ச்சியான அனுகிரகம் கிடைக்கணுமேன்னு முற்பிறப்புகளில் பல கோடி வகையான தவங்கள் செய்தவர்கள். அவளுக்கு இந்த அல்பமான பூலோக சாம்ராஜ்யம் மட்டுமா கிடைக்கும்? இந்திராதி தேவர்களும் மதிக்கக்கூடிய ஸ்வர்க்க சாம்ராஜ்யமும் என்றும் அழியாத முக்தி பேருமே கிடைச்சுடுமே. இப்படியும் எடுத்துக்கலாம். இப்படி உன்னுடைய குளிர்ச்சியான அனுகிரகம் வேணும்னு பல கோடி தவங்கள் செய்யக்கூடிய அன்பர்கள் இந்த அல்பமான மண்ணுலக ராஜ்யத்தையா விரும்பி ஏற்பார்கள்? என்னைக்கும் அழியாத முக்தி பேரே அவளுக்காக காத்துருக்கே. அப்படி சொல்லி அம்பாளை வேண்டிக்கக்கூடிய பலன்கள் என்னன்னு அபிராமி பட்டர் நமக்கு காட்டுறார். அடுத்த பாடல். கிளியே கிளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்தொளிரும் ஒளியே, ஒளிரும் ஒளிக்கு இடமே, எண்ணில் ஒன்றுமில்லாத வெளியே, வெளிமுதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, அழியேன் அறிவு அளவிற்களவானது அதிசயமே. ஹே ஷியாமளே, பச்சை நிறம் கொண்ட கிளியே அப்படின்னு அபிராமி அன்னையை கூப்பிட்டு, இளைஞர் மனத்தே கிடந்து கிளர்ந்து ஒளிரும் ஒளியே, உன்னை உபாசனை பண்ணக்கூடிய அன்பர்களுடைய ஹிருதயத்துல கிளர்ந்து எழக்கூடிய ஒளியேன்னு கூப்பிடுறார். இப்படிப்பட்ட வார்த்தைகளுக்கு பொருள் சொல்ல போனா அந்த வார்த்தைகள் பொருளற்று போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஒளிரும் ஒளிக்கு இடமே. எல்லா ஒளிகளும் எல்லா விதமான ஞானமும் எதனுடைய ரிஃப்ளெக்ஷனோ, எல்லா விதமான வெளிச்சங்களும்
உள்ளும் புறமும் இருக்கக்கூடிய வெளிச்சங்கள் எதை ஆதாரமாக கொண்டிருக்கோ அப்படி எல்லா வெளிச்சத்துக்கும் ஆதாரமாக இருக்கக்கூடிய ஒளியே. புற உலகத்திலையும் நமக்கு வெளிச்சம் தரக்கூடிய எல்லாமே அம்பாளுடைய வீரியத்திலேருந்து தான் நம்மளுக்கு கிடைச்சது. தன்னை உணர்ந்த ஆத்ம ஞானிகள் எல்லாருமே தனக்குள்ள ஆத்ம ஜோதிஷா இருக்கக்கூடிய அம்பாளுடைய ஒளியை தான் வெளியில ரிஃப்ளெக்ட் பண்ணியிருக்கா. எண்ணில் ஒன்றும் இல்லா வெளியே மனன நிதித்தியாசனம் செய்யக்கூடிய முமுக்ஷு தனக்குள்ளேயே தன்னுடைய ஆத்மாவை பார்த்து தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு கேட்டா, உள்ள இருக்கிற ஆத்ம ஜோதிஷ் எந்த தத்துவங்களுக்குள்ளேயும் அடங்காம பரந்த சிதாகாசத்துல இருந்துட்டு இருக்கு. அப்படி எல்லாத்தையும் கடந்த பரவெளியே அப்படின்னு கூப்பிடுறார். வெளி முதல் பூதங்கள் ஆகி விரிந்த அம்மே, ஆகாசம் முதலான பஞ்சபூதங்களா விரிஞ்சு என்னை சுத்தி எங்கேயும் இருக்கிற அம்பாளே, இப்பேற்பட்ட பெரியவளான நீ என்னுடைய சிற்றறிவுக்குள்ள வந்துட்டியே. இரக்கத்துக்குரிய அல்ப அறிவையே உடைய என்னுடைய அறிவுக்குள்ளேயும் நீ புகுந்துட்டியே. இதுதான் எல்லா அதிசயங்களிலும் பெரிய அதிசயம் அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். அதிசயமான வடிவுடையாள் அரவிந்தமெல்லாம் துதிசய ஆனன சுந்தரவல்லி துணை இரதி பதிசயமானது அபசயமாக முன் பார்த்தவர்தம் அதிசயமாகவன்றோ வாமபாகத்தை வவ்வியதே. போன பாடல்ல ஒரு சின்ன ஜாடிக்குள்ள இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் எல்லா மல்டிவர்ஸையும் வச்சு அடைச்சா அது அதிசயமா இருக்காதா? அது மாதிரி இந்த எல்லா பிரபஞ்சங்களையும் படைச்சு அதையும் தாண்டி நிற்கக்கூடிய அதை விட எல்லாம் பெரியவளான அம்பாள் மிக நுண்ணியதான தன்னுடைய சிற்றறிவுக்குள்ள எப்படி புகுந்து நிலை பெற்று இருக்கா, இது பெரிய அதிசயமா இருக்கேன்னு சொன்னார். இந்த பாட்டுல அம்பாளுடைய ரூபமே பயங்கர அதிசயமா இருக்கே அப்படின்னு சொல்றார். அம்பாளோட ரூபம் எப்படி இருக்கான்? எல்லா தாமரை பூ எல்லா பூக்களுமா சேர்ந்துட்டு வந்து ஸ்துதி பண்ணக்கூடிய திருமுகம், இந்த பூக்களை எல்லாம் வெற்றி கொள்ளக்கூடிய அழகான முகத்தை கொண்ட கொடி போன்ற சுந்தரி. சரி, இது மட்டும்தான் தெரியறதா அவளோட ரூபத்துல? ஆனா அவ தனியாவே இல்லையே, எப்பவுமே ஒரு துணையோடயே இருக்காளே. பட்டரோட ஹிருதயத்துல அர்த்தநாரீஸ்வரரா தான் தெரியறா. அவ சரி தெரிஞ்சுட்டு போட்டுமே அப்படின்னு கேட்டா அவர் கேட்கிறார், இது எப்படி முடியும்? அவளுடைய துணைவர் தான் அழகுல மயங்க மாட்டாரே, அவர் யாரு? இந்த பிரபஞ்சத்துல எல்லாரையும் வெற்றி கொள்ளக்கூடிய ஒருத்தன் இருந்தான். இது வரைக்கும் அவனுக்கு ஒரு தோல்வியுமே இல்லை. அவன் வந்து ஒரு அம்பு போட்டான் அவர் மேல. உடனே அவனுடைய இத்தனை நாளைத்து ஜெயமெல்லாம் அபஜயம் ஆகிறா மாதிரி, அவனுடைய வெற்றிகள்லாம் தோல்வி அடையறா மாதிரி ஒரே ஒரு பார்வை பார்த்தார். யாரு அப்படின்னு கேட்டா ரதிபதி, அதாவது மன்மதன். இப்படி மன்மதனை கண்ணாலேயே எரிச்ச ஒருத்தரை மதிமயக்கம் கொள்றா மாதிரி அவருடைய ஹிருதயத்தை ஜெயிக்கிறா மாதிரி எப்படி இவ இடப்பாகத்தை கவர்ந்துண்டா? அதிசயம்னு ஆச்சரியப்பட்டு போறார். பிராமி பட்டர் அம்பாளோட திருமுகத்தை பார்த்து ஆச்சரியப்படுறார். நான் இந்த பாட்டை பார்த்து ஆச்சரியப்படுறேன். அடுத்த பாடல். வவ்விய பாகத் திரைவரும் நீயும் மகிழ்ந்திருக்கும் செவ்வியும் உங்கள் திருமணக் கோலமும் சிந்தையுள்ளே அவ்வியம் தீர்த்தென்னை ஆண்ட பொன்பாதமும் ஆகி வந்து வெவ்விய காலன் என் மேல் வரும்போது வெளி நிற்கவே. இதுல அபிராமி பட்டர் சொல்ற, என்னுடைய நேரம் முடிந்து என்னுடைய உயிரை கவர்ந்துட்டு போறதுக்கு யமன் வருவான். அவன் கையில பட்டு போனேன்னா அடுத்தடுத்த ஜென்மங்கள்ல கொண்டு போய் என்னை தள்ளிடுவான். இந்த சமயத்துல எனக்கு ரொம்ப பயமாவும் இருக்கும். இப்படி என்னுடைய பயத்தை தீர்த்து சந்தேகங்களையும் எல்லா விதமான கெடுதல்களையும் தீர்த்து எனக்கு அபயம் கொடுக்கறதுக்கு நீயும் உன்னுடைய துணைவரும் என் கண்ணு முன்னாடி வெளிப்பட்டு பிரத்யட்சமா நிக்கணும். எப்படி தெரியுமா காட்சி தரணும்னு ஒரு பெரிய லிஸ்ட் கொடுக்கிறார். இதான் ஏற்கனவே கவர்ந்துட்டியே ஒரு இறைவருடைய இடப்பாகத்தை அந்த பரமேஸ்வரனும் நீயும் இணை பிரியாம மகிழ்ந்திருக்கக்கூடிய உங்களுடைய திரு கல்யாண கோலத்தோட எனக்குள்ள இருக்கக்கூடிய சந்தேக ஆணவ மலங்களை அகற்றி என்னை தடுத்தாட்கொள்கிற உங்களுடைய திருவடிகளை காட்டி யமன் வந்து கட்டி இழுக்கும் போது இப்படி கல்யாண கோலத்துல இணை பிரியாம நீயும் அவரும் எனக்கு காட்சி தரணும். அடுத்த பாடல். வெளி நின்ற நின் திருமேனியை பார்த்தன் விழியும் நெஞ்சும் களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை கருத்தினுள்ளே தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றதென்ன திருவுளமோ ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உறைபவளே. பிராமிப்பட்டர் எப்பேற்பட்ட மகான்! அவர் கேட்ட உடனே அம்பாள் வராம இருப்பாளா? கேட்ட மாதிரி எல்லாம் உடனே பிரத்யக்ஷம் ஆயிட்டா போல இருக்கு. அதனால சொல்றார், ஆஹா நீ கேட்ட உடனே இப்படி பிரத்யக்ஷம் ஆயிட்டியே, இப்படி என் கண்ணு முன்னாடி நிக்கிற உன்னோட திருமேனியை பார்த்து என்னுடைய விழியும் என் ஹிருதயமும்
களி நின்ற வெள்ளம் கரை கண்டதில்லை. சந்தோஷத்துல வெள்ளம் கரை புரண்டோடுறது எனக்குள்ள. என்னுடைய கருத்துக்குள்ள தெளி நின்ற ஞானம் திகழ்கின்றது என்ன திருவுளமோ. எப்படி இம்மீடியட்டா என் மைண்டு தெளிந்து துளி கூட கலங்கள் இல்லாத ஞானம் எனக்கு மேலிட்டு தெரியறது. இப்படி ஒரு அனுகிரகம் பண்ணிட்டியே. ஒளி நின்ற கோணங்கள் 9 மேவி உரைபவளே. ஸ்ரீவித்யா உபாசனையில முக்கியமானது ஸ்ரீ சக்கரம். அது 9 சக்கரங்களுடைய ஓவர்லாப்பிங் ரூபம். இந்த 9 லெவலும் ஒரு படிகளா இருந்ததுன்னா அதுதான் மேரு. இப்படிப்பட்ட ஒளி பொருந்திய 9 கோணங்கள்லையும் ரொம்ப விரும்பி ஏறி உட்காந்துண்டு ஆட்சி பண்றவளே அப்படின்னு கூப்பிடுறாரு. இதுலெல்லாம் நிறைய சிம்பலிசம் இருக்கு, தாந்திரிக அப்ளிகேஷன்ஸ் இருக்கு. அதையெல்லாம் டீட்டெயில்டாக படிச்சுட்டு தான் அதை பற்றி தெரிஞ்சுக்க முடியும். இந்த பாட்டுக்கு சுருக்கமான அர்த்தம், இப்படி ஸ்ரீசக்கரத்தோட 9 கோணங்கள்லையும் ஏறி திகழற அம்பாள் எனக்கு பிரத்யக்ஷமான உடனே என்னுடைய ஹிருதயத்திலையும் விழியிலையும் மனசுலையும் கரை புரண்ட வெள்ளம் ஓடுறது, ஆனந்தம் ததும்பி நிக்கிறது, என்னுடைய கருத்து தெளிந்து ஞானமே திகழ்கிறது அப்படின்னு சொல்றார். அடுத்த பாடல். உரைகின்ற நின் திருக்கோயில் நின் கேழ்வர் ஒரு பக்கமோ, அரைகின்ற நான்மறையின் அடியோ முடியோ, அமுதம் நிறைகின்ற வெண்திங்களோ, கஞ்சமோ எந்த நெஞ்சகமோ, மறைகின்ற வாரிதியோ பூரணாச்சலமங்கலையே. இப்படி பூர்ணாச்சலமான மேருல உறைந்திருக்கக்கூடிய மங்களமான தாயே, உன்னை வேண்டி விரும்பி தொழறதுக்கு உன்னுடைய திருக்கோயிலுக்கு வரணும்னா உன்னுடைய திருக்கோயில் எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிறார். எங்கள் இறைவன் எங்கள் பரமேஸ்வரனுடைய இடப்பாகத்துல குடிக்கொண்டிருக்கியே, எங்க பரமேஸ்வரன் தான் உன்னுடைய திருக்கோயிலா? ஏன்னா எப்பவுமே உன்னோட புகழ பாடிண்டே இருக்கே வேதங்கள்லாம், அந்த வேதங்களுடைய வேர் தான் உன்னுடைய திருக்கோயிலா? இல்ல வேதங்களுடைய முடியா இருக்கக்கூடிய உபனிஷதங்கள் வேதாந்தங்கள் இதுதான் உன்னுடைய திருக்கோயிலா? எல்லாரும் பூர்ணச்சந்திரன்ல இருந்து அமிர்தம் சுரக்கிறதுன்னு சொல்றாளே, இப்போ அமிர்த கடலாகிய நீ குடிக்கொண்டிருக்கக்கூடிய திருக்கோயில் அந்த வெண்திங்கள் தானா? ஏன்னா திரிபுர சுந்தரியான நீ 1000 இதழ் கொண்ட வெள்ளை தாமரையில குடிக்கொண்டிருக்காயின்னு சொல்றாளே, அதுதான் உன்னுடைய திருக்கோயிலா? இப்படி வெளியிலெல்லாம் தேடின அபிராமி பட்டர் உள்ள கண்டுபிடிச்சிட்டார் போல இருக்கு. ஒருவேளை என்னோட ஹிருதயம் தான் உன்னுடைய திருக்கோயிலோ? எந்த திருப்பார்கடல் அமிர்தத்தை தந்ததோ அதுதானோ உன்னுடைய திருக்கோயில்? உன்னுடைய திருக்கோயில் எங்கதாமா இருக்கு அப்படின்னு கேட்கிறார். இந்த பாட்டு மூலியமா அபிராமி பட்டர் அம்பாள் எப்படி எல்லா இடத்துலயும் நீக்கமர நிறைந்திருக்கா அப்படின்னு நமக்கு எடுத்து சொல்றார். இங்க மட்டும்தானா இருக்கா, அங்க மட்டும்தானா இருக்கா, எல்லா இடத்துலயும் இருக்கா அப்படின்னு நமக்கு மனசுல புரியறதுக்காக சொல்றார். இப்படி சொல்லும் போதே அவள் உரையக்கூடிய இடமெல்லாம் எவ்வளவு உயர்ந்த இடங்கள் அப்படிங்கறதும் நம்மளுக்கு புரியறதுக்காக, பரமேஸ்வரனோட பாதியா இருக்கே அந்த பரமேஸ்வரனே உன்னுடைய கோயில், இப்படிப்பட்ட நீ என் ஹிருதயத்துக்குள்ளேயும் இருக்க அப்படின்னு நான் தெரிஞ்சுட்டேன் அப்படின்னு சொல்றார். அபிராமியந்தாதியோட முதல் 10 பாடல்கள்ல அம்பாளை பரமேஸ்வரனோட சேர்த்து ஹிருதயத்துல தியானம் பண்றதா சொல்லிட்டு இருந்தார். இப்படி ஈஸியா தியானம் பண்ணக்கூடியவள் அவள்னு சொல்லிட்டா அவளுடைய பெருமைகளை சொல்ல வேண்டாமா? பக்தியில முதல் படி வினயம். முன்னாடி வண்டு ஸ்தோத்திரத்தை பார்க்கும் போதும் சங்கராச்சாரியா முதல்ல அவிநயத்தை போக்குங்கோ வினயத்தை கொடுங்கோன்னு தான் முதல்ல கேட்கிறார். அப்படிப்பட்ட வினயம் நமக்கு எப்படி வரும்? எப்பேற்பட்டவள், எப்படி கருத்துக்கும் நினைவுக்கும் எட்டாத திருமூர்த்தி இவளுடையது. ரொம்ப தரிசன மாத்திரத்துல இவளோட அனுகிரகம் கிடைச்சிடுறதுனால இவள் எப்பேற்பட்ட அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்காமையே இருந்துட்டோம்னா நமக்குள்ள வினயமோ வினயத்தினால வரக்கூடிய பக்தியோ அன்போ ஆதரவோ நமக்கு கிடைக்காது. அதனால மிகுந்த கருணையோட அபிராமி பட்டர் எப்படி நம்மளுடைய கற்பனைக்கு எட்ட முடியாத திருமூர்த்தி இந்த அம்பாள் அப்படிங்கறத புரிஞ்சுண்டு முதல்ல அதிசயப்படுறதுக்கு சொல்லித்தரார். இப்படி தீராத அதிசயம் நமக்குள்ள இருந்தா மட்டும்தான் நம்முடைய மனம் அவளுடைய திருவடிகள்ல போய் அடங்கும். பரமேஸ்வரனே அவளுடைய திருவடி தாமரைகளை தலையில பூமாலை மாதிரி சூடின்னு இருக்காருன்னா அவளை தொழறதுக்கு நம்மளுக்கெல்லாம் அருகதையே இல்லை அப்படிங்கறத முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஆனா இப்போ சோசியல் மீடியா மக்களாகிவிட்ட நாம் பேர்பட்ட பெரியவாளுடைய பாடல்களுடைய ஆழ்ந்த கருத்துக்களை புரிஞ்சுக்காம இதுல ஃபெமினிசம் இருக்கு, ஷாவனிசம் இருக்கு, அந்த இசம் இருக்கு, இந்த இசம் இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தா நஷ்டம் நமக்கு தான். சமீப காலத்துல ஓரளவுக்கு பிரபலமான ஒருத்தர் ஒரு பேட்டியில இப்படி சொல்றார், ரிலீஜன்லயும் கடவுள்லயும் எனக்கு நம்பிக்கை இல்லை, ஏன்னா அது மேல் ஷாவனிசத்தை ப்ராபகேட் பண்றதுக்காக உண்டாக்கப்பட்டது அப்படின்னு.
இப்படி தன்னையும் குழப்பி மற்றவாளையும் குழப்பிண்டா நஷ்டம் இந்த கருத்துக்களை ஏத்துக்கிறவாளுக்கு தான். அதனால இந்த மாதிரியான கலர்ஃபுல் வார்த்தைகள்ல நம்ம பிரமிச்சு போய் மயங்கி போயிடக்கூடாது. அம்பாளை பத்தினதா இருந்தா அவள் எப்பேற்பட்டவள், உள்ளுக்கடங்காவே பராசக்தி, சூரத்தனங்கள் எல்லாம் வல்லமை தந்திடுவாள் பராசக்தி, வாழி என்றே துதிப்போம் அப்படி சொல்லி ஸ்துதி பண்ணிட்டு இருக்கணும். சுவாமியா இருந்தா அவர் எப்பேற்பட்ட கருணாமூர்த்தி, எவ்வளவு பெருமைகளை உடையவர்னு மனசுல ஆழ பதிய வைக்கிறதுக்காக தான் இப்படி எல்லாம் பெரியவா சொல்லியிருக்கான்னு புரிஞ்சுக்கணும், அவ்வளவுதான். ஆனா மேல் ஷாவினிசம் இருக்கு, ஃபெமினிசம் இருக்குன்னு யாருமே சினிமாவையோ சீரியலையோ அரசியலையோ பகிஷ்காரம் பண்றதே இல்லை. இவ்வளவு தூரம் கூட வேண்டாம். இன்னொருத்தரை பத்தி ஆபீஸ்லயோ வீட்டிலையோ காசிப் பண்றதே இப்படி ஏதாவது மேல் ஷாவினிசத்தையோ ஃபெமினிசத்தையோ அடிப்படையா வச்சுட்டு தான் பண்றா. உங்களுக்கு ஏதோ ஒரு மாரல் ஹைக்ரவுண்ட் இருக்கிறதாவும் மற்றவா தப்பு செய்யறதாவும் நினைக்கிறதே ஒரு விதமான தோஷம்தான். அதை யாருமே விட காணுமே. இந்த மாதிரியான ஹிப்போக்ரிசிகளையெல்லாம் நம்ம மனசு விடணும்னா நம்மளுடைய அவிநயத்தை, ஆணவத்தை கட்டுப்படுத்தணும். அதுக்கு ஒரே வழி, இப்படி ஒரு மகாசக்தி முன்னாடி நம்ம எவ்வளவு அல்பமான வஸ்து அப்படிங்கிறத ஞாபகப்படுத்திக்கிறது மட்டும்தான். அதுக்கு தான் இந்த மாதிரியான மகான்களுடைய பக்தி கிரந்தங்களை எடுத்து படிக்கணும். இந்த ரெக்கார்டிங்கில் 20வது பாடல் வரைக்கும் அபிராமி அந்தாதி பார்த்துருக்கோம். 21வது பாடல்லேருந்து அடுத்த ரெக்கார்டிங்கில் பார்க்கலாம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமஹ.